கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின். Vanakkam everybody. There is a popular saying, I hear, I forget. I see, I remember. But when I do, I learn and understand. அதாவது காதால கேட்கறது சட்டுன்னு மறந்துடும், கண்ணால பார்க்கறது கொஞ்ச நாளுக்கு நினைவில் இருக்கும். பட் அதை வாழ்க்கையில் நடைமுறையில் அப்ளை பண்ணுதுன்னா லேர்னிங் ப்ராசஸ் ஆக்சுவலி வில் ஹேப்பன். அதனால இது ஆடியோ விஷுவல் எய்டுன்னு கொண்டு வந்ததே அந்த ஹியரிங் அண்ட் சீயிங் ரெண்டும் ஆயிடணும். மை அப்பீல் டு த யங்கர் பீப்புள் இஸ் kindly apply all these pearls of wisdom from Thiruvalluvar into your practical life. More you do, more will be the benefit for you. Let's go further. போன வாரம் நம்ம the matters royalty, the அரசு இயல், அதுல கடைசி அதிகாரம் பார்த்தோம். இடுக்கண் அழியாமை, that's courage in the face of adversity. அதுக்கப்புறம் அங்க இயல் உள்ள போயிருக்கிறோம். அதுல அமைச்சு, மேட்டர்ஸ் ஃபார் த மினிஸ்டர்ஸ், அதை பார்த்தோம். ஸோ லெட்ஸ் கோ ஃபர்தர். நம்ம பொருட்பாலில் இருக்கோம். முதல் டிவிஷன் அரசியல் முடிச்சாச்சு. அடுத்த டிவிஷன் அங்கவியல், பாலிடிக்ஸ். That is the matter governing all in the kingdom or any group. நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் அதிகாரம் சொல்வன்மை, power in speech. A powerful speaker is a great influencer. அதனால power in speech is something to be cultivated. இரண்டாவது அதிகாரம் வினை தூய்மை, upright action or integrity, the purity of action. அது ரெண்டு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. Let's go more. Speech is a powerful medium to express one's thoughts. நம்ம பார்த்திருக்கிறோம், many of the popular leaders are powerful speakers also. Swami Vivekananda, for example, he captivated the audience world over through his speech. அதை வச்சுட்டு அவரோட விஸ்டம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஸ்பீச்சுக்கு கொஞ்சம் தடுமாறி போயிடுதுன்னா இட் குட் காஸ் அ ட்ரிப் ஓவர், ஃபால். அதனால திருவள்ளுவர் சேஸ் ஒன் ஷுட் பி கேர்ஃபுல், இட்ஸ் அ டபுள் எட்ஜ்ட் ஸ்வர்ட். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்றாரு. குறளை பார்ப்போம். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. குறள் எண் 642. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கம்னா the growth, popularity, one's progress. கேடுனா the decay, pitfall, the slump. அது ரெண்டுமே அதனால் வருதலால், எதனால்? அந்த ஸ்பீச்னால வருது. அப்போ என்ன பண்ணணும்? காத்து ஓம்பல், be very careful and preserve the words. Not only that, சொல்லின் கண் சோர்வு. எப்ப நம்ம வாய் தடு மாதிரி விட்டுறோம் வார்த்தைய, when we drop caution. கொஞ்சம் ஏமாந்துருக்க நேரத்துல ஏதாவது வார்த்தை விட்டுருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கிறோம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை அவசரத்துல, சோர்வுல, டயர்ட்ல, கேஷுவலா இருக்கும்போது கேர்லெஸ்ஸா விட்டுடுச்சுன்னா that buries everything else and boomerangs. So இதை அனுபவிச்சு ஆழ்ந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால், one's growth can come from there, one's
total crash can come from there. எது அந்த ஸ்பீச் நல்லா பேசினா நல்லது வரும், ஏமாந்து வார்த்தை விட்டுருச்சுன்னா அதனால கிராஷ் ஆகும். அதனால காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. பேஷண்ட் இருக்கும்போது அதுல மட்டும் ஃபோக்கஸ் விடாம, அட்டென்ஷன் விடாம, எனர்ஜியை விட்டுறாம, விதவுட் drop of focus, attention or the energy, one has to be constantly at it, because a slip of tongue has caused a lot of damage. அழகான குறள், புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். ஆக்கமும் கேடும் சொல்லுகின்ற சொல்லால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லிற்கு தவறு நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். That is, one should always be careful and the slip of tongue vandirama paathukanum. English explanation: since gain and loss in one's life come through his speech, let one guard himself against slip in words. இது வந்து சொல்லுவாங்க, ஒருத்தன் படிச்சவனா படிச்சவன் இல்லையா, is he a person with wisdom or not? Generally it is estimated through his speech, but at the same time, on the unguarded speech, many of the misunderstandings in life are due to unguarded speech. தமிழ்ல சொல்லுவாங்க, முத்து செதறினா எடுத்துடலாம், வார்த்தை செதறினா எடுக்க முடியாது. அதுதான் இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கம் கேடு, the growth or the danger. அதனால் வருதல், எதனால் வருதல்? சொல்லின் கண் சோர்வினால் வரும். If we lower the guards in what we say, if you are careless, அதனால காத்தோம்பல், be very careful, guard it. தமிழ்ல நம்ம கேட்டிருக்கிறோம், சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. அதனால அந்த தப்பான சொல்ல சொல்லாம விட்டுறணும், ஆர் அந்த ஸ்லிப் ஆஃப் டங் வராம கேர்ஃபுல்லா இருக்கணும். That is why they say, watch your tongue, mind your words. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் சுருக்கமா அழகா சொல்லிட்டாரு. அடுத்த குறளுக்கு போலாம். பவர் ஆஃப் ஸ்பீச் சொல்லிட்டு, அந்த அன்கார்டட் ஸ்பீச்னால வர பிட்ஃபாலையும் சொல்லிட்டு, திருவள்ளுவர் now goes on to spell out prerequisites to make a speech an effective speech or a speaker an effective speaker. So திருவள்ளுவர் 3 கேரக்டரிஸ்டிக் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இந்த 3 prerequisite இருந்ததுன்னா, they are the ones to focus on, our attention on, if you want to be good public speaking person. This is particularly relevant to the young people to pick up threads from this. குறளை பார்க்கலாம். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. குறள் எண் 647. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இகழ்னா இந்த உலகத்துல, வெல்லல் யாருக்கும் அரிது. It is impossible, very difficult for anyone in this world to win over such a person, conquer that person. Adenadu, who is that person? He lists out 3 prerequisites. Solal vallan, solluna word. Solal vallan, the one who has mastered the art of delivery of speech with enough vocabulary, enough knowledge, in-depth knowledge. அதெல்லாம் இருந்துட்டு, சோர்விலன், the one who doesn't get tired, he constantly works at it and he has untiring energy. And anjan, anjanna பயப்படாதவன், the one without fear, fear of the assembly, because there may be a cross section of people who are as learned as he is,
specialists in their own field, but he doesn't get flustered with them. Stage fear அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இந்த உலகத்தில் nobody can conquer such a person. So what are the three prerequisites? Solal Vallan, the one who is master of the words. What he speaks, words come naturally to him. Because he has in-depth knowledge, he has got a vocabulary. And Sorvilan, untiring. And third one is Anjan, he is fearless. So these are the three prerequisites which make an eloquent speaker. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாய், சொல்லும் போது சோர்வு இல்லாதவனாய், அஞ்சாதவனாய் உள்ளவனை மாறுபாட்டால் வெல்வது யாருக்கும் முடியாது. மாறுபாட்டால் வெல்வதுனா no one can win over him in any debate. It is impossible for any hostile power to conquer a speaker who is capable and tireless and not in awe of any assembly. So, for a speaker to be a good speaker, effective speaker, powerful speaker, influential speaker, he should have these three prerequisites. Whatever he wants to say, he says it clearly. That will only come if he has in-depth knowledge and enough vocabulary. And then tireless he is in learning, preparing and in delivering, and anjadavan. So he is fearless. They say stage fear for public speaking is something which has made the mouths go dry for many people. People get tongue-tied to speak in front of the crowd. So Thiruvalluvar beautifully says the three prerequisites. I would appeal to the younger people, particularly pay attention to this. It's very important because it's an influential, impressionistic world. It goes with the impressions. If somebody speaks smartly, the world thinks that person is smart. And also in the interviews, be it for a job, be it for the higher studies, in the interviews, the clinching issue is how effectively, smartly this person puts across his point of view to the other side. So it's very important. குறள் இன்னொருத்தரம் பார்க்கலாம். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. So if the person, the speaker has got these three qualities of master of words with in-depth knowledge, vocabulary and the confidence, and then Sorvilan without getting tired, full of energy and doing homework, and Anjan with self-confidence and no fear, no stage fear. So in the ulagathila such a person cannot be beaten, conquered in any debate by anybody. We have seen some of the powerful speakers. Next time let's observe if each of those persons have these three qualities, they will have. அடுத்த அதிகாரம் போலாம். சொல்வன்மை, the power of speech and the prerequisites for that, and the pitfall in lowering the guard எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது திருவள்ளுவர் is talking about வினை தூய்மை, upright action or integrity. Integrity is a very essential quality for a leader. Integrity is holding on to his principles even in adverse situations. எவ்வளவு கஷ்டம் வந்ததுனாலும் தர்மம் பாத்திலிருந்து விலகி போக மாட்டோம். The person who stays steadfast. அதை தான் குறள்ல எக்ஸாம்பிளோட சொல்றாரு திருவள்ளுவர். குறள் பார்க்கலாம். ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும்
செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. குறள் எண் 656 in upright action or integrity வினை தூய்மையில. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்னா நம்ம இந்த வேர்டை முதலே பார்த்துருக்கிறோம். The noble people, the people in the society who are respected by others. அந்த சான்றோர் பழிக்கும் வினை. அப்போ the deed which will come for ridicule from those noble people, which means it is not a dharmic action or it is not a righteous action. எப்ப செய்யக்கூடாது? ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும். ஈன்றாள்னா தன்னை பெத்தெடுத்த தாய், the mother who is given birth to the person. அவளுடைய அந்த தாயுடைய பசி காண்பான் ஆயினும், even if he has to witness the mother starving, he says even under such circumstances செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. Never do, even under such circumstances, a deed which will come under ridicule by the noble people. This is the extreme situation. To see one's own mother going hungry and starving for food. Thiruvalluvar says, even under such circumstances, maintain the integrity. That is the test for the moral fiber. So Thiruvalluvar அழகா சொல்லியிருக்காரு, the extreme condition, seeing one's mother starving, even under such circumstances, never indulge into act which will be ridiculed or which is not acceptable to the noble people. So integrity இதை விட தெளிவா சொல்றது கஷ்டம். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பெற்ற தாயின் பசியை கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிப்பதற்கு காரணமான இழிவுற்ற செயல்களை செய்யக்கூடாது. இழிவுற்றனா டிப்ளோரபிள் செயல்கள், ஆக்ஷன். English explanation: let not a man do deeds which noble people will condemn, even to feed a starving mother. That is, even to feed a starving mother, a man should not do deeds which noble people would condemn. So a person's integrity is put to test under such trying circumstances. Even under such circumstances, one should maintain one's steady path. That is the example of integrity. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. If a person has to be witness to seeing the starving mother, his own mother starving, even then he should not indulge into acts which will be deplored by the noble people. That is, don't stray away from, don't deviate from the laid down norms, set your own standards. That's what they say. அடுத்த குறள் பார்க்கலாம். அந்த uprightness ஓட டெஃபினிஷன் சொல்லிட்டு வினை தூய்மை, அந்த integrity இல்ல, if one adapts devious means, அப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரி devious meansல ஒருத்தன் பொருள் சேர்த்துறான். If one goes on to amass wealth and keep that wealth with devious means, what will happen to that person and to the wealth? அதைத்தான் ஒரு எக்ஸாம்பிளோட திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. அடுத்த குறள் பார்க்கலாம். சலத்தால் பொருள் செய்து ஏமாறுத்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரியற்று. குறள் எண் 660. இந்த upright action or integrity வினை தூய்மையில என் கூட சேர்ந்து சொல்லுங்க.
சலத்தால் பொருள் செய்து ஏமார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரியற்று. சலத்தால்னா by deceitful means, devious means, அந்த மாதிரி மீன்ஸ்ல ஏமாத்தி, இன்னொருத்தரை ஏமாத்தி, பொருள் செய்து by making the wealth, and ஏமார்த்தல் அதை வந்து safeguard பண்ணிக்கலாம், preserve பண்ணிக்கலாம் for a future use அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா, திருவள்ளுவர் says it's as much a folly as பசுமண் கலத்துள். பசுமண் கலத்துள்னா பசுமண்ன்றது வந்து அந்த கிளே, வெட் கிளே. கிளே பாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பேக் பண்ணி after that it hardens up, then it can hold water. Whereas in a wet clay, if we pour water, the water is wasted, clay will also be wasted, it will not hold. So Thiruvalluvar says அந்த மாதிரி devious meansல பணம் சேர்த்து விற்கிறது, அதை preserve பண்ணலாம் நினைக்கிறது, அந்த பசுமண் கலத்துள் the wet clay potல நீர் பெய்து இரியற்று. நீர்னா தண்ணி, வாட்டர், அதுக்குள்ள தண்ணி விட்டுட்டு அதையே சேவ் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறதுக்கு ஈக்குவலண்ட். Because I said just now, the pot will be gone, water will also be wasted because it's a wet clay pot. அதே மாதிரி தான் சலத்தால் பொருள் செய்து இன்னொருத்தனை ஏமாத்தி by devious means accumulating wealth and ஏமார்த்தல் அதை வந்து சேர்த்து வைக்கலாம், preserve for a future use நினைக்கிறது, it's as much a folly because it will not work as much a folly as and the wet clay potல before it's baked, unbaked potல தண்ணி வச்சுட்டு அதை சேர்த்து வைக்கலாம் நினைச்சுக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு அழகான ஈஸியான எக்ஸாம்பிள், புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள், and in 7 words. Isn't it brilliant? புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். வஞ்சனையான வழியால் பொருளை சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதை காப்பாற்றி வைத்தாற் போன்றது. Both are wasted. The pot is gone, water is gone, wasted. அதே மாதிரி தான் ஆகும். If he tries to save, that wealth will go away, it will not stay. Explanation in English: to earn wealth by unfair means and to safeguard it is like storing water in a mud pot which is not baked. So unbaked mud potல தண்ணி விட்டுதுன்னா என்ன ஆகும் நமக்குலாம் தெரியும். So that is the same effect. Both are wasted efforts. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். சலத்தால் பொருள் செய்து ஏமார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரியற்று. இரியற்றுங்கிறது ஸ்டோரேஜ்க்கு ஈக்குவலன்ட் டு தட். ஸோ அந்த மாதிரி டிவிஎஸ் மீன்ஸ்னால இன்னொருத்தரோட பொருள் நம்ம ஆர் we will accumulate wealth and we will protect that wealth, preserve it for future use நினச்சதுன்னா அது வந்து as much a folly, முட்டாள்தனம். அந்த வேகாத பானையில் வெட் கிளே அன்பேக்ட் பாட்டில் தண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் சொல்கிற மாதிரி. இட் இஸ் டவுன் டு எர்த் ஃபூலிஷ்னஸ். அழகாக சொல்லியிருக்காரு, அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ மேலே போகலாம். இன்னைக்கு 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகாரம் பார்த்தோம். முதல்ல சொல்வன்மை, the power of the speech, and also the pitfall of unguarded speech, and the prerequisites for an effective speaker. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வினை தூய்மை or upright action, integrity, அதில் definition of integrity, moral fiber பார்த்தோம். அதுக்கப்புறம் the pitfall or the consequence, evil consequence if one lacks the integrity. அது இல்லாம டிவிஎஸ் மீன்ஸ்ல சேர்த்தலாம், பணம் சேர்த்திடலாம் சொல்லி இன்டெகிரிட்டி விட்டுருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம். ரெண்டுமே பவர்ஃபுல், வெரி ரெலவென்ட் டு அவர் டே டு டே லைஃப். I wish
the youngsters apply all these principles in everyday life and develop it as a habit. Thiruvalluvar will be happy அந்த மாதிரி நாள் வரும்போது. So Angaviyal will have lot of useful practical tips to give us as we go by. அடுத்த வாரம் சந்திப்போம். Take care. வணக்கம் everybody. தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.